வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் திறனறிவு தேர்வு 11/10/25 அன்று நடைபெற்றது. அதற்குண்டான டென்டேட்டிவ் கீ ஆன்சர், அதாவது உத்தேச விடை குறிப்புகளை இப்ப பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, விருந்தினர் என்னும் சொல்லின் பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, புதியவர். கொஸ்டின் நம்பர் 2, உவம உருபு இடம்பெற்ற தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆ, சிலைமேல் எழுத்து போல. கேள்வி எண் 3 பாருங்க. நானிலத்தில் பசித்தவர்க்கு அறுசுவை உணவு போல் 10 பாட்டும் 8 தொகையும் படிப்பவர்க்கு மனதிற்கு இனிமை இந்து தமிழ் பெருமை சாற்றுகிறது. இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களுக்கான தமிழ் எண்ணுரு வரிசையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, இதுதான் நம்ம எழுதணும். ஓகே, அடுத்தது கேள்வி எண் 4 பாருங்க. நெல்லுக்குள் இருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன என்னும் உவமையை கையாண்டவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, கலைஞர். கொஸ்டின் நம்பர் 5, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ இருக்கக்கூடிய நன்னமிழும் தன் பொருணை நன்னதியும், இது திருமந்திரம். ஓகே, கேள்வி 6, கூற்று 1 என்னன்னா, சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் செய்யப்பட்டன. கூற்று 2 பாருங்க. சோ தேசிய உணர்வு ஊட்டுவதற்கு ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நெடில் இ, கூற்றுக்கள் இரண்டும் சரி. ஓகே, அடுத்த கேள்வி 7வது கேள்வி பாருங்க. சோ பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு 4வது விடை. சோ தேம்பாவணிக்கு பாத்தீங்கன்னா வீரமா முனிவர் அந்த மாதிரி. சோ செகண்டுக்கு 3rd ஒன் பரிபாடல் கீராந்தையர். அடுத்தது 3க்கு ஃபர்ஸ்ட் திருவிளையாடல் புராணம். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர். அடுத்தது 4வது கேள்வி காசி காண்டம் அப்படிங்கிறதுக்கு சோ செகண்ட் ஒன் அதிவீரராம பாண்டியர். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா 8வது கேள்வி. சோ உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கீழர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் அப்படின்னு கொடுத்துட்டு இவ்வடிகளில் அமைந்துள்ள அடிமோனையை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உரு அறிவாரா உந்து வழி. ஓகே, கேள்வி எண் 9. சோ ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்று இன்றைய தொண்டி நகரை குறிப்பிடும் நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சிலப்பதிகாரம். கேள்வி எண் 10, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மலேசியா. அடுத்த கேள்வி பாருங்க. கேள்வி எண் 11, கூர்வேல் குவையிய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்னும் புறநானூற்று பாடலடிகளில் குறிப்பிடப்படும் மலை. ஆன்சர் ஆப்ஷன் இ, பிரான் மலை. 12, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இதுல பொருந்தாத இணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் வெண்சங்கு அளவு பண்பு. கேள்வி எண் 13, பாப்பத்தே நற்கணக்கே என்பவற்றின் இலக்கண குறிப்பு. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ இருக்கக்கூடிய விழித்தொடர். விழித்தொடர் பாருங்க, இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வந்திருக்கு. ஓகே, 14வது கேள்வி, அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, கைக்கிளை பெருந்திணை. 15வது கேள்வி, பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக திருக்குறள் கூறுவது. இதற்கான விடை ஆன்சர் இ, நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது. கேள்வி எண் 16, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் பாவாணர். கேள்வி எண் 17, ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் இ, சோர்வில்லாத முயற்சி செய்பவர். அடுத்து 18வது கேள்வி பாருங்க. சோ தட் இஸ் சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆல இருக்கக்கூடிய இதுதான். தட் இஸ் அவன் நிறம் மையோ, பச்சை நிற மரகதமோ, மறிக்கின்ற நீலக்கடலோ, கார்மேகமோ அப்படின்னு எல்லாத்துலயும் கொஸ்டின் மார்க் இருக்கிறது தான் நமக்கு ஆன்சரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 19வது கேள்வி பாருங்க. தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாததை தேர்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் இயேசுபிரான். கேள்வி எண் 20, கீழ்காணும் எண்ணு பெயர்களுக்குள் பொதுமொழியை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, 8. கேள்வி எண் 21, வினையாளனையும் பெயர் குறித்த சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, இருக்கக்கூடிய அனைத்தும் சரி. தட் இஸ் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் காலம் காட்டும் மூவிடத்திற்கும் உரியது. இது எல்லாமே சரி, எனவே அனைத்தும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் போடணும். கேள்வி எண் 22, பொறுத்துக. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இல ஃபர்ஸ்ட்க்கு 4th ஒன், அதாவது வேற்றுமை தொகைக்கு பாத்தீங்கன்னா மதுரை சென்றார். அடுத்து 2வதுக்கு ஃபர்ஸ்ட், வினை தொகைக்கு பாத்தீங்கன்னா வீசு தென்றல். அடுத்தது 3வதுக்கு செகண்ட் ஒன், உவமை தொகை, அதுக்கு மலர்கை. அடுத்தது 4வதுக்கு 3வது ஆப்ஷன் தட் இஸ் உமை தொகை, அதுக்கு பாத்தீங்கன்னா தாய் சே. ஓகே, கேள்வி எண் 23, தான் பெற்றதை பிறருக்கும் வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, பெருஞ்சித்திரனார். கேள்வி எண் 24, சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சின்னமனூர் செப்பேடு. கேள்வி 25, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, பா சிங்காரம். நெடில் இ தான் இதனுடைய விடை. கேள்வி 26, வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்கம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மின்னசோட்டா தமிழ் சங்கம். அடுத்து 27வது கேள்வி, பொருத்தமாக உள்ள இணைகளை தெரிவு செய்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, 1 மற்றும் 4 சரி.
சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா மண்ணீட்டாளர் சிற்பி. அடுத்து 4வதா இருக்கக்கூடிய தூசு பட்டு, அதுதான் சரியாக இருக்கிறது. அடுத்தது 28வது கேள்வி பாருங்க. நுட்பமான சூழ்ச்சிகள் அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நுண்ணறிவும் நூலறிவும். கேள்வி 29 பதிந்து இப்பகுபதத்தில் ஊ என்பது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினையெச்ச விகுதி. அடுத்த கேள்வி 30 பாருங்க. கேள்வி 30 ஓங்கு தன் பனை சொல் நீப வனத்தை நீந்த ஒரு போதேனும் நீங்குவாம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு அடிக்கோடிட்ட சொற்களில் அமைந்துள்ள நயம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ எதுகை. கேள்வி 31 பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வடிகளில் மீனவன் என்பவன். அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ பாண்டிய மன்னன். கேள்வி 32 கற்பனை செய்தல் என்னும் பொருளை உணர்த்தும் மரபு தொடரை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ மணக்கோட்டை. கேள்வி 33 குயில்களின் கூவலிசை புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும் இலைகளின் அசைவுகள் சூறைக்காற்றின் ஆலோலம் தொடருக்கு பொருத்தமான தலைப்பை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ வனத்தின் நடனம். கேள்வி 34 அரும்பாகி மொட்டாகி பூவாகி காயாகி இத்தொடருடன் பொருந்தி வரும் தொடரை தேர்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும். கேள்வி 35 சிறுங்குறும் கைவினை பிறவினை யாழாரோடு மறு இன்றி விளங்கும் பாக்கம் எது என்பதை தேர்வு செய்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மறுவுரு பாக்கம். 36 பாருங்க சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவரை தேர்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். கேள்வி 37 கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வதென்பது. ஆன்சர் ஆப்ஷன் இ குன்றேறி யானை போர் கண்டற்றால். கேள்வி 38 ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமாகி அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஷேக்ஸ்பியர். கேள்வி 39 பாருங்க. சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களின் வரிசை முறை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கவை கொம்பு கிளை சினை போத்து. கேள்வி 40 பாருங்க பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ நெடில் ஆ மகுளி அதாவது சலிப்பு. கேள்வி 41 கூற்று 1 பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. கூற்று 2 போரை பற்றி சொல்லாது பிற மாண்புகளை மட்டும் பாடுவது பொதுவியல் திணை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. அடுத்து 42வது கேள்வி பாருங்க. பொருத்தமான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதணும். அடுத்த கேள்வி 43 பாருங்க. நம் பால்விதி போன்று பல பால்விதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ எட்வின் ஹப்பிள். கேள்வி 44 முறையான சீரமைப்புடைய திருக்குறளை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கேள்வி 45 இவ்வுலகத்தையே உரிமையாக கொண்டவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர். அடுத்த கேள்வி பாருங்க. கேள்வி 46 அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்பார் நல்லோர் என்று கூறியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. கேள்வி 47 பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தட் இஸ் ஃபர்ஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் தட் இஸ் சமூக கருத்துகளுக்கு திரும்பிப்பார் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாசப்பறவைகள் அரசியலுக்கு குறவஞ்சி அடுத்தது இலக்கியத்துக்கு உளியின் ஓசை. அதான் இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட் செகண்டுக்கு தேர்டு தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் கேள்வி 48 உதவி செய்தலை குறிப்பிட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ உதவியாண்மை. அடுத்த கேள்வி எண் 49 இல்ல கூற்று ஃபர்ஸ்ட் பாருங்க. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு திருச்சி மன்னர் சந்தா சாஹிப் அளித்தார். கூற்று 2 இஸ்மத் சன்னியாசி என்பது தூய துறவி என்னும் பொருள் கொண்ட அரபு சொல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. கேள்வி 50 இயற்கைக்கு எழுவிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் படலம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ நாட்டுப்படலம். கேள்வி 51 சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ நெடிலி பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செலுத்தியிருந்தது. கேள்வி 52 பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது அதுல ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1க்கு 3 அதாவது ஃபர்ஸ்ட்ல பாருங்க டிரான்ஸ்கிரைப் அதுக்கு பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் தட் இஸ் படி எடுத்தல். அடுத்தது செகண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுக்கு 1 சோ மாறுதல். அடுத்தது தேர்ட் ஒன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாற்றுதல் சோ தேர்டுக்கு 4. அடுத்து டிரான்சாக்ட் அப்படிங்கிறதுக்கு சோ செயல்படுத்துதல் அப்படிங்கிறது. சோ நம்மளுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 1க்கு 3 2க்கு 1 3க்கு 4 4க்கு 2. கேள்வி 53 விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதினச்சு அம்புண்டு இரும்புழை பண்புண் போல் நோக. உவமை உணர்த்தும் பொருளை தேர்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ புண்பட்டு நோகுதல். கேள்வி 54 சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ பரிபாடல்.
கேள்வி எண் 55 பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. நூலாசிரியர் நூல் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபோர்த், தட் இஸ் குமர குருபரர் அப்படிங்கிறது திருக்கை விளக்கம். அடுத்து கம்பர் இயற்றியதுல பாத்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம். அடுத்து பரஞ்சோதி முனிவர் இங்க பாத்தீங்கன்னா தேர்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வேதாரண்ய புராணம். அடுத்து வீரமா முனிவர், இது பாத்தீங்கன்னா பரமார்த்த குருகதைகள். அடுத்து கேள்வி 56 கடல் பகுதிக்கு மேலுள்ள மலைமேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று என அழைக்கப்படுவது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கொண்டல். கேள்வி எண் 57 காற்று மாசடைவதை தடுக்கும் வழிமுறைகளுள் தவறானதை தேர்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ புதைவடிவ எரிபொருள்களை பயன்படுத்துதல். கேள்வி எண் 58 மோப்பக்குள்ளையும் அனிச்சம் என்னும் உவமையால் விளக்கப்படும் கருத்து. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல். கேள்வி எண் 59 கூற்று இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளியதாகவும் இருக்கும் பா ஆசிரியப்பா. சான்று ஆசிரியப்பாவால் அமைந்துள்ள இலக்கியம் திருக்குறள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று சரி சான்று தவறு. கேள்வி எண் 60 இன்னிசை அளபெடைகளை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கொடுப்பதுவும் துய்ப்பதுவும். கேள்வி எண் 61 விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். இவ்வடியில் இடம்பெற்ற சீர் எதுகை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ விருந்தினனாக ஒருவன். கேள்வி எண் 62 நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கரிகால் பெருவளத்தனை புகழ்ந்து பாடிய புலவர். ஆப்ஷன் இ வெண்ணி குயத்தியார். கேள்வி எண் 63 பாருங்க கொடை பெருமகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ மறுமை நோக்கி கொடுத்தல் அப்படிங்கிறது. ஓகே 64வது கேள்வி பாருங்க பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஃபர்ஸ்ட்டுக்கு தேர்ட் ஒன், தட் இஸ் குழல் மீன் கறி விருந்து. இதுக்கான ஆன்சர் சிறுபானாற்றுப்படை. நெக்ஸ்ட் ரெண்டாவதுக்கு ஃபர்ஸ்ட் காலின் 7 அடி பின் சென்று. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெருநராற்றுப்படை. அடுத்து தேர்ட் ஒனுக்கு ஃபோர்த்து சீரியாழை பணையம் வைத்து விருந்து. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா புறநானூறு. அடுத்து அல்லில் ஆயினும் விருந்து அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் செகண்ட் ஒன் நற்றிணை இதுல எழுதப்பட்டிருக்கு. ஓகே அடுத்தது கேள்வி எண் 65 பாருங்க. கேள்வி எண் 65 மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக சென்ற குன்றம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ சுருளிமலை. கேள்வி எண் 66 என்ன என்பது எவ்வகை சொல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ அசைச்சொல். கேள்வி எண் 67 உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா இவ்வடியில் இடம்பெறும் ஓர்ந்த என்னும் சொல்லின் பொருள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ நினைத்த. கேள்வி எண் 68 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் எனும் அச்சிட பெறாத நூல் இடம்பெற்றுள்ள நூலகம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ பிரான்ஸ் தேசிய நூலகம். கேள்வி எண் 69 கூற்று பாருங்க மாப்போசி அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தார். காரணம் மாப்போசி அவர்களின் அன்னையார் அம்மானை பாடல்களை பாடுவதோடு மாப்போசி அவர்களையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி. கேள்வி எண் 70 தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ இரவலரை தேடி சென்று கொடுப்பவர் திருமுடி காரி. கேள்வி எண் 71 சரியான அகரவரிசையை தேர்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ பட்டினம் பாதிரி புன்னை பேரூர் பொய்கை. கேள்வி எண் 72 பாருங்க குழலி பேச்சு போட்டியில் பங்கேற்றார் வெற்றி பெற்றார் பரிசை தட்டி சென்றார். இத்தொடரின் வகையை தேர்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ தொடர் சொற்றொடர். அடுத்தது கேள்வி எண் 73 மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் இ பாருங்க நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். கேள்வி எண் 74 பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபோர்த் ஒன், தட் இஸ் நிறை நேருக்கு பாத்தீங்கன்னா கருவிலங்காய். அடுத்து நிறை நிறை செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் புலிமாங்காய். அடுத்து நேர் நிறை தேர்டுக்கு செகண்ட் ஒன், தட் இஸ் கூவிலங்காய். அடுத்தது நாலாவதுக்கு பாத்தீங்கன்னா சலகிட்டு வாய்ப்பாடு. தேர்ட் ஒன் நேர் நிறை என்னது தேமாங்கனி. ஓகே 75வது கேள்வி பாருங்க கீழ்காண்பவற்றுள் முதல்நிலை தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ உரை. கேள்வி எண் 76 கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினாள். அடிக்கோடிட்ட தொடரின் வகையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ பெயரச்ச தொடர். கேள்வி எண் 77 கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்று விவேக சிந்தாமணி கூற காரணம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ முகம் கடுத்து உணவிடுதல். கேள்வி எண் 78 பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ நெடிலி ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு ஃபர்ஸ்ட் தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு தேர்டு. ஃபர்ஸ்ட் பாருங்க கான்வர்சேஷன் அப்படிங்கிறதுக்கு உரையாடல் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஹோமோகிராஃப் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஒப்பெழுத்து. அடுத்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது கலந்துரையாடல். அடுத்து கான்சோனன்ட் அப்படிங்கிறது மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். ஓகே நெக்ஸ்ட் கேள்வி எண் 79 கம்பி வீதம் பொதி குண்டலா முங்குளை காதும் அசைந்தாட என்னும் பாடல் அடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ எண்ணுமை. கேள்வி எண் 80 அல்லது என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து யார் யாரிடத்து கூறியது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ குசேல பாண்டியன் இறைவனிடம். கேள்வி எண் 81 பாருங்க இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ தென் திரு ஆலவாயில். கேள்வி எண் 82 பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ தாமரை காஞ்சி அன்னம் மூதூர் மருதத்திணையில இதெல்லாம் வருது. ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா கேள்வி எண் 83 என்ன கொடுத்திருக்காங்க தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ நொச்சி திணை, தட் இஸ் வலிமையை நிலைநாட்டல்.
கேள்வி எண் 84 ஓரசை சீரில் முடியும் பாவினை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ வெண்பா. அடுத்தது கேள்வி எண் 85. பாருங்க, பரிந்து நன் முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இவ்வடிகளில் வெளிப்படும் பண்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ விருந்தோம்பல். கேள்வி எண் 86 பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குறளில் பயின்று வரும் அணி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்தது கேள்வி எண் 87 சொல்லோடு பொருளை பொருத்தி விடை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ திஸ் 1க்கு 3. தமர் அப்படிங்கிறதுக்கு உறவினர். அடுத்து 2க்கு 4 பணுவல் அப்படின்னா நூல். அடுத்தது 3க்கு ஃபர்ஸ்ட் கதலி அப்படின்னா வாழை. அடுத்து 4க்கு பாத்தீங்கன்னா செகண்ட் தண்ணிய அப்படின்னா உறவினர். அடுத்தது 88வது கேள்வி பாருங்க, பூங்குழல் வந்தாள் என்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ அன்மொழி தொகை. கேள்வி 89 கூற்று முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையற்ற தொடர் ஆகும். சான்று பாத்தீங்கன்னா பார்த்த படம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று சரி சான்று தவறு. கேள்வி எண் 90 முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ வந்தீர். கேள்வி எண் 91 பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ நெடில் இ. ஃபர்ஸ்ட்டுக்கு 4th ஒன் தட் இஸ் அகவல் ஓசை அப்படிங்கிறதுக்கு சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. அடுத்து செகண்ட் ஒன்க்கு ஃபர்ஸ்ட் துள்ளல் ஓசை தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை. அடுத்து தேர்ட் ஒனுக்கு தேர்டு பாருங்க, தேர்ட் ஒனுக்கு செகண்ட் பாருங்க தட் இஸ் தூங்கல் ஓசை தாழ்ந்தே வரும் ஓசை. அடுத்து 4வது பாத்தீங்கன்னா செப்பல் ஓசை. செப்பல் ஓசைனா செப்புவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பேசுறது. அப்ப இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அதனால ஆப்ஷன் இ தான் நம்முடைய விடை. அடுத்து கேள்வி எண் 92 கட்டுரை படித்தான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருவு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ இரண்டாம் வேற்றுமை உருவு. கேள்வி எண் 93 சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். அடுத்த கேள்வி எண் 94 பாருங்க, திணை திணை பொரு வேறுபாடு இருந்து பொருத்தமான விடையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ ஒழுக்கம் சிறுதானியம். இந்த கேள்வி எண் 95 பாருங்க, கூற்று என்ன கொடுத்திருக்காங்க, கூற்று 1ல அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. கூற்று 2 அகத்திணை 5 வகைப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. அடுத்த கேள்வி பாருங்க, கேள்வி 96 அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடும் போது சூடும் பூ. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ தும்பை. கேள்வி எண் 97 காளியர் கூவியர் கால்நடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெள்ளுப்பு பகருனர் இவ்வடிகளில் பிட்டு விற்போர் அப்பம் விற்போர் என்னும் பொருள் தரும் சொற்கள் முறையே. ஆன்சர் ஆப்ஷன் இ காளியர் கூவியர். கேள்வி எண் 98 பழமொழியை தமிழ் எண்களால் நிறைவு செய்க. நொறுங்க தின்றால் டேஸ் வயது. நமக்கு தெரியும் 100 வயது. இந்த 100ங்கிறத 800ல எழுதணும்னா இந்த மாதிரி எழுதணும். ஓகே. கேள்வி எண் 99 பின் வருவனவற்றுள் கூட்டுநிலை பெயர்ச்சத்தை தேர்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ கேட்க வேண்டிய பாடல். அடுத்தது கேள்வி எண் 100 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பொருந்தாத இணையை தேர்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ சோளம் அப்படிங்கிறதுக்கு தாள். ஓகே, இது வந்து டென்டேட்டிவ் அதாவது உத்தேச விடை குறிப்பு. இதுக்கான அஃபிஷியல் ஆன்சர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னா நான் உங்களுக்கு அதை வீடியோவா போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷிஃபா டைரிஸ். தேங்க்யூ.